மோசையினுடைய பலகீனம் என்ன? கோபம். முதல்ல 2 பேர் ஊர்ல சண்டை போட்டுதானுமே, மாப்பிள்ள விடல மாப்பிள்ள எல்லாம் சரியாயிரும். உடனே இவன் சவுண்டு போட்ட, நீ விடல மாப்பிள்ள அப்படின்னா. 2 பேர்ட்டையும் சொல்லி பார்த்தா 2 பேர்ல என்ன செய்யல, கேட்கல. உடனே பக்கத்தில் மண்ணட்டி இருந்து தோண்டனா வெட்டி புதைச்சிட்டு அவன் மட்டும் வீட்டு போயிட்டான். ப்ராப்ளம் சால்வ். அதாவது ஒருத்தனை கொன்னு ஒருத்தனை உயிரோட வச்சு சமாதானம் பண்றது இல்லை, அது கோழைத்தனம். 2 பேரையும் உயிரோட வச்சு சமாதானம் பண்றானா, அதுதான் லீடர்ஷிப். புரியலையோ? புரியலையோ? ஐயா, ஒருத்தனை கொன்னு புதைச்சாச்சுன்னு சாண சந்தோஷம் தானே. வீட்டில் 2 பேருக்கு சண்டை, இங்க வாழுங்க, அவனை பிடிச்சி ஒரு ரூம்ல அடைச்சு போட்டாச்சு, நீ ஒன்னை பிடிச்சி நாடு கடத்தியாச்சு. அப்பா வீட்டில் சமாதானம், கர்த்தர் சமாதானம் தந்தார். அதுதான் பேப்பேலும் செய்வானே. ஒருத்தனை ரூம்ல இன்னொருத்தனை அடுத்த நாட்டில் எவன் செய்ய மாட்டான். அதுக்கு என்னத்துக்கு பாஸ்டர்? அடுத்தவனை பிடிச்சி ரூம்ல அடைக்கிறதுக்கு எதுக்கு காத்திருப்பு ஜபம்? அதுதான் யாரு கோமாளியும் செய்வானே. புரியலையோ உங்களுக்கு? ஒருத்தனை புதைச்சி ஒருத்தனை காப்பாற்றணும்னா இந்த உலகத்தில் ஒரு பயலும் ஊழியம் செய்ய முடியாது. ஆமா, மேக்சிமம் எல்லா புருஷர்களும் பொஞ்சாதி இல்லாதவளா தான் இருப்பான். எல்லா மனைவிமாரும் புரிச்ச இல்லாத. ஏன்னா யாராவது ஒரு ஆள் தான் புதைச்சிருவோமே நம்ம.